வணக்கம். நம்ம டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 9 மணாலி தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வீடியோ மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான். கண்டிப்பாக ஓட்டி விடாமல் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் காத்திருக்கு நமக்கு. நம்ம ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம சவுத் இண்டியனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இட்லி, அப்புறம் சட்னிலாம் பாருங்கள், நம்ம ஊரில் மாதிரி 3 வகையான சட்னி பண்ணி வச்சுருந்தாங்க. சாம்பார் இருந்துச்சு, பாயாசம் இருந்துச்சு, நல்ல வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் ஃபுட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புனோம். அதே மாதிரி ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் லைவ் கிச்சனும் இருந்துச்சு. நமக்கு இட்லி, தோசை, ஆனியன் ஊத்தப்பம், இல்லை ஆம்லேட் சாப்பிட்றவங்களாம் ஆம்லேட்டு எது சொன்னாலும் உடனே லைவாக நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம மணாலி வர்றதுன்னு பிளான் பண்ணிட்டாலே -10 டிகிரி ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே நிறைய பக்கம் கிடைக்கிது. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி அங்கே போய் வாங்கிக்கிறது தான் நல்ல சாய்ஸு. இங்கே இந்த ட்ரெஸ் எல்லாம் வெறும் 250 ரூபா தான் ரெண்ட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப அழுக்காக போட்டோம்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் கொப்பளமே வந்துடுது. ஏன்னா துவைக்கிறது கிடையாது, பல ஸ்டேட்டில் இருக்கிறவங்க போடுறதுனால இது நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது. இதை நம்ம சாய்ஸே பண்ணக்கூடாது, தவிர்க்கிறது தான் நல்லது. நாங்கள் தமிழ்நாட்டிலேயே மணாலிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் மேலே -20ன்னு சொல்லி பயமுறுத்தி நம்மளே அந்த ரெண்ட் ட்ரெஸ் வாங்க வச்சுட்டாங்க. நம்ம இப்போ சோலாங் வேலி அப்படிங்கிற இடத்துக்கு சேர்ந்தாச்சு. இதில் பைக் ரைடு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு 1500 ரூபா கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி குதிரையிலையும் ரைடு இருக்குது. நம்ம இந்த பைக்கில் போகிறப்ப நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் பேக்கில் போட்டு பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இது பைக் ரொம்ப ஆஃப் ரோட்டில் போகிறதுனால நம்ம கையில் இருக்கிற பொருள் ஏதாச்சும் கீழே விழுந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைலு, மற்ற பொருள்லாம். என்னோடய கை க்ளவுஸ் 2 கீழே விழுந்துருச்சு. அதனால் மேலே போய் க்ளவுஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதாங்க சோலாங் வேலி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் நம்மளை அப்ரோச் பண்ணி ஒரு ஃபோட்டோக்கு 50 ரூபா தான் சொல்லுவாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பார்த்தா அங்கே போய் ஒரு 50 ஃபோட்டோ 60 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 4000 5000 கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு பனி கொட்டி கிடக்கு. நம்ம காலை வச்சா பொதுக்குன்னு உள்ளே போயிடுது. காலை இழுத்தோம்னா ஷூவும் சேர்ந்து கலண்டுக்கிட்டு வந்துடுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தொட்டால் பயங்கரமாக குளிருது. கையில் வேறு எனக்கு க்ளவுஸ் இல்லை ஒரு கையில். அதனால ஒரு கையிலையே பேலன்ஸ் பண்ணி அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், பொதுக்குன்னு போயிடுச்சு. பார்த்து எந்திரிப்பா, எந்திரிச்சிரு. பெரிய சாதனை பண்ண மாதிரி நிற்கிறாப்புல, கண்டுக்காதீங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா சூடா, பக்கோடா, போண்டா எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த -10 டிகிரியில் அதை வாங்கி சாப்பிட்றது அது ஒரு சுகமாக நல்லா தான் இருந்துச்சு. நம்ம போயிருந்தது பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறதுனால கரெக்டான சீசன் அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரியில் வந்தால் ரொம்ப குளிரும், பிப்ரவரிங்கிறது எண்டுங்கிறதுனால நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்கள், காயத்ரி ஜாலியாக அடிச்சு விடியா. ஓ, மணி என்னை பலத்தை காட்டினார். -10 டிகிரியில் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டோடு நான் நின்று காட்டுறேன்னு. சூப்பர்ண்ணே. காயத்ரி அப்பையும் சொன்னிச்சு, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம் உங்களுக்கு, நம்ம தான் டெக்கத்லானில் வாங்கியிருக்கிறோம், அது போட்டாலே போதும், அதுவே -10 டிகிரி தான் சொன்னிச்சு. நான் அதை கேட்காம இதை போட்டு வந்துட்டு ரயில் என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இது. அதை போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஜாலியாக. நல்லா இருந்துச்சு. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறையா பனிக்கட்டியில் விளையாண்டோம், நல்லா போண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே சோலாங் வேலி என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், குதிரையிலலாம் போய்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஒரு வழியாக சேர்ந்தாச்சு. சோலாங் வேலியிலேயே 2 இடம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு இடம், இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த இடத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இடம் தான். ஆனால் இந்த இடம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் கொஞ்சம் கசகசன்னு, அந்த வண்டிலாம் போயிட்டு வர்றதுனால பப்ளிக் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த ரோப் காரில் மேலே போனோம் பாருங்கள், அதுதான் நிஜமாக நம்ம அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அந்த பனிமலையை, அந்த பனியை, அந்த இமயமலையோட அழகு அங்கே போய் தான் நாங்கள் ரசித்தோம். வாங்க இப்போ நம்ம மேலே போய் அந்த பனிமலையை ரசிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு. இமயமலையோட உச்சியில் அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே பனியை தூவி விட்ட மாதிரி. நிஜமாலே பார்த்தோம்னா அந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, மைதா மாவு தூவி விட்ட மாதிரி அப்படியே பியூராக ஒயிட்டாக அவ்வளோ அழகு. நம்ம நைட்டு
கண்ணை மூடி அப்படியே தூங்குறப்ப கூட அப்படியே அந்த பனிமலை தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ தூரம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அந்த அழகு. கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். இந்த தாத்தா வந்து குச்சி வந்து வாடகைக்கு விட்றாரு. ஒரு ஜோடி குச்சி 50 ரூபா. நம்ம குச்சி ஒன்றே நடந்து போய்க்கலாம். ஏன்னா இந்த பனிமலை எல்லாமே பயங்கரமாக வழுக்குது. நம்ம ஷூ வேறு போட்டிருக்கோமா, கால் வச்சாலே வழுக்குது. எல்லோரும் வழுக்கி வழுக்கி விழுகுறாங்க. அதனால் குச்சி ஊனிட்டு நடக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல. அதனால் இந்த வீடியோ பார்க்குறப்ப தயவு செஞ்சு கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பாருங்கள். அப்போ தான் அந்த அழகு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 2 பேரும் குச்சி ஊனிட்டு ஜாலியாக நடந்து போகிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி காயத்ரியும் மணியனும் கருத்து சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம். எப்படி இருந்துச்சு? வேற லெவல். நம்ம போனதுலேயே இந்த இடம் தான் நல்லா இருந்துச்சு. பார்க்க பூரிப்பா இருந்தது. அப்படியா? என்ன கோமாளித்தனம் பண்ணலாம். சொன்னதுக்கு அப்புறம் பண்ண வர மாட்டேங்குது. எங்களோட பல நாள் கனவு நிறைவேறிச்சு. மணாலி வர்றது பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. நல்லா இருக்கா? பின்னாடி பத்தியா இமயமலை பின்னாடி இந்த சைடு பாரு, ஃபுல்லா இங்கே பாருங்கள். இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி ஹோட்டல் கட்டி இதுலேயும் மக்கள் ஸ்டே பண்ணுறாங்க. இமயமலைக்கு நடுவில் சூப்பராக இருக்குல்ல. இது வந்து 4500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க பேராகிளைடிங்க்கு. ஆனால் இமயமலையோட உச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி மலை மாடுகள் அப்புறம் குதிரை இது மேலெல்லாம் உட்கார வச்சு ரைடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்தளவு சிறப்பாக இருக்குமா என்னன்னு தெரில. சின்ன பிள்ளைங்க ஏதாச்சும் இருந்தால் உட்காந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் ஜாலியாக. வாங்க, இப்போ சோலாங் வேலி முடித்தாச்சு. இங்கேருந்து நம்ம அட்டல் டனல் போய் அதை தாண்டி சிசு வேலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். அட்டல் டனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே பாதை அமைச்சு அது வழியாக ரோடு போட்டிருக்காங்க. அது வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த அட்டல் டனல் வழியாக நம்ம மலையை கிராஸ் பண்ணதுக்கு அந்த பக்கம் சிசு வேலிங்கிற இடம் இருக்குது. எப்போ அது ஒரு வேறு உலகந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பனி அப்படியே கொட்டி கிடக்கு. பக்கத்தில் பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே அழகாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வாங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம்.
இப்போ நம்ம அட்டல் டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். அதாவது டிசம்பர் ஜனவரி மாதத்துலாம் வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக பனி வந்து மூடிடுமா, அதனால் இந்த டனல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்களாம். இப்போ தான் திறந்துருக்குறாங்க. இது வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாயோட நினைவாக இதுக்கு அட்டல் டனல்னு பேர் வச்சுருக்குறாங்க. மொத்தம் 9.5 கிலோமீட்ரு. இதுக்குள்ளே இருந்து அப்படியே வெளியில் வந்த உடனே வேறு உலகம்ங்க அது. இங்கே பாருங்கள், இதுதான் சிசு வேலி அப்படிங்கிற இடம். இதுக்கு அந்த பக்கம் போக முடியல, ஏன்னா அங்கே நிலச்சரிவாக இருக்குது, அதனால் ரோடு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆறு எப்படி உறைஞ்சி போய் கிடக்கு. எவ்வளோ வெண்மை நிறம் பாருங்கள், பா செம்ம அழகுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பசுமை பார்த்துருக்கோம், கடல் பார்த்துருக்கோம், என்னென்னமோ பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு இயற்கை வந்து அழகாக நம்ம ரசித்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். இன்னும் நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாருமே மணாலி ஏன் வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு இங்கே வந்து பார்த்த ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ அழகாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்த்துடணும் மிஸ் பண்ணாமல் அப்படின்னு தான் எல்லாரோட பிளானும் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம டிசம்பர் நவம்பரை தவிர்த்துட்டு வர்றது இங்கே வந்து ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது பிப்ரவரி மார்ச்சில் வரணும். நல்ல நம்ம தாங்கக்கூடிய கிளைமேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பயப்படுற அளவுக்கு குளிர் இல்லை. -10 -12 அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு கைக்கு க்ளவுஸு, காதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கவரு, அதே மாதிரி காலுக்கு ஷூ போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாருனாலையுமே இந்த -10ங்கிற குளிரை தாங்க முடியும். நைட்டு வந்து மால் ரோட்டில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க இந்த ஸ்வீட்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னாங்க. அந்த கேரட் அல்வா, இந்த பால்கோவா, அந்த குலோப் ஜாமுன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடல, ஆனால் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் மால் ரோடு. இந்த ரோட்டில் அப்படியே நைட்டே -10 டிகிரியில் ஜாலியாக அப்படியே நடந்துட்டு இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போயிட்டோம். நாளைக்கு நம்ம பிளான் என்னென்னா, மணாலிலேயே கொஞ்சம் நேரம் இன்னும் 2-3 இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு
நாளைக்கு ஒரு மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பி நம்ம டெல்லிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து மணாலியும் டெல்லி ட்ராவல் விழாக்கும் பார்ப்போம். அலைஞ்சிட்டு வந்து நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்லபடியாக மணாலி ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இப்போ போய் படுத்து தூங்கலாம். நாளைக்கு ட்ராவல் பண்ணலாம். குட் நைட்.